நமசிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமை நானோ அகத்தியம் மணிவார், அகத்தியம் மணிவார் அவனே இவனே என்று சொல்லாமல் சிவனே சிவனே என்று சிற்பத்தை சிவன்பால் நிறுத்தி நத்தியோடு மகாதேவா என்று அவனையே சொல்லிக் கொண்டு வருகிறேன். நமஸ்கா நமஸ்கா பாலகா சுகஜீவி பவந்து சுகஜீவி பவந்து சுகஜீவி பவந்து. ஆனால் இப்பொழுது எங்கிருந்து வருகிறேன்? இமயமலையில் இருந்து, வடக்கிலிருந்து தெற்கே இந்த பொதிக மலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக வருகிறேன்? பரமசிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் இமயமலையிலே திரு கல்யாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 33 தேவர்கள், 42 அவசிகள், கிண்ணற கிம்புருட கருடகந்தர்வ சித்தி வித்தியாச லமநாத சித்தர்கள், தேவகணங்கள், பூதகணங்கள், யக்ஷகணங்கள், இப்படி ஏவற்றமான வீரர்களும் பரமசிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை காண வேண்டும் என்று திரு கைலாய மலையிலே கூறிவிட்டார்கள். அதனாலே கூட்டம் அதிகமாக போனதால் பாரம் அதிகமாகிவிட்டது, வடக்கு தாழ்ந்து விட்டது, தெற்கு உயர்ந்து விட்டது. பார்வதி கல்யாணம் நடைபெறுமா? இந்த ஜனங்கள் எல்லாம் அல்லோகனப்படுகிறார்கள். அதனாலே ஈசன் பார்த்தார், ஏனால் இது அனைத்து தேவர் மூவர் யாவரிக்க ஒன்றாக கூடியதனாலே இந்த இடம் தாழ்ந்துவிட்டது. இப்போது உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். எவ்வளவு பாரம் கூடியிருக்கிறதோ அவ்வளவு பாரம் தெற்கே பொதிக மலையிலே போய் யாராகினோம் அவ்வளவு பாரம் அமர்த்தினால் இந்த உலகம் சாத்தியம். இதற்கு என்ன செய்யலாம் என்று சிவபெருமான் யோசித்து மகனே அகத்தியா என்று அழைத்தார். ஓடி அவர் பாதத்தில் வணங்கினேன். சர்வேஸ்வரா,
மகனே அகத்தியா, நீ ஒருவன் சென்று பொதிகை மலையை தெற்கு நோக்கி போய் தென் தமிழகத்திலே பொதிகை மலையிலே ஏறி அமர்ந்து நீ இந்த உலகம் சமமாகிவிடும் என்றார். என்ன காரணம்? சுவாமி, இந்த எளியவன் சிறியவன் நான் ஒருவனாய் இவ்வளவு கூட்ட பாரத்துக்கு சொந்தக்காரன் இல்லையப்பா. உன்னுடைய தவ வலிமையினால் இந்த உலகம் சமநிலை அடையும் என்றார். சரிதான யாராலும் பார்க்க அறிவாகிய அந்த பரமசிவன் பார்வதி கல்யாணத்தை நாம் உலகத்தை சமநிலை செய்ய தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டால் பார்வதி கல்யாணம் எப்படி நான் காண்பது? அவர்களுடைய கல்யாணத்தை காண முடியாத அபாக்கியமானாகிவிட்டேன் என்ற பாதத்தில் அழுகிறேன். கவலைப்படாது. இப்போ இங்கிருந்தபடியாக தூர்தர்சனம் இங்கே பார்வதி கல்யாணம் எப்படி நடக்கிறதோ அந்த கல்யாண காட்சி நீ அங்கிருந்தே காண்பான் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினாலே நான் இப்பொழுது பொன்னியை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் தாழ்ந்த வேண்டும். சமநிலை பெற வேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சற்று நேரம் இந்த வழியிலே அமர்ந்தேன். என்னுடைய கமண்டலத்தை அருகே வைத்துவிட்டு நான் தவம் செய்கிறேன். பூஜை செய்துவிட்டு புறப்படும் நேரத்திலே ஒரு காக்கையானது கமண்டலத்தின் மேலே உட்கார்ந்தது. காக்கையை போல் என்று அந்த கமண்டலத்தை பிரித்து அது ஆகாச கங்காஜலம் கமண்டலத்தில் இருந்தது. அது கீழே விழுந்து பெருத்த நதியாக ஓடுகிறது. காகம் தள்ளி நதியாக ஓடியதால் அதற்கு காவேரி காவேரி யார் இந்த காரியத்தை செய்தவர் என்று பார்த்தால் விநாயகன் காக்கையாக உருமாறி வந்து உட்கார்ந்து என் கட்டளைக்காக காத்திருந்திருக்கிறான். நான் காக்கையை ஓட்டுவது போல கையை காட்டி உடனே அதுவே வாக்காக நினைத்து விநாயகன் உருட்டி விட்டான். காவேரி புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நடந்தாய் வாடி
நாடகம் முழுவதும் சுற்றி வருகின்றோம். பசிக்கு இரையாக கிடக்கவில்லை. யாருக்கெல்லாம் சரியே அவருக்கு முன்னே அறுத்து எல்லாத்துக்கும் வளர்த்து அவனை அறுத்து அவருக்கு புசிக்க வைத்து எல்லாரும் அழைத்த போதும் மனிதன் இருக்கிற தானங்கள் இந்த வேலைதான். ஒரு முழுவதும் அந்த முழுவதுக்கு என் தம்பி வெள்ளாட்டு கிழவன் சொல்லி அப்படி வந்து தம்பியை அறுத்து அவரை கரையை புசித்து அது அவர்களுக்கு அந்த முழுவன் அந்த முழுவன் அவர்களுக்கு இப்படி தம்பி அழைக்க வேண்டும். தம்பி அதை முழுவன் இறந்து விட்டான். அவனும் புசிக்க வேண்டும். பசிக்கு பசிக்கு இறைவன்